ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வீடுகளிலே பழமையாய் போன இசைக்கருவிகளை எல்லாம் அவர் குறைந்த விலையிலே வாங்கி அதை சரி செய்து ஏலம் விடக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்படி அநேக பொருட்கள், பழைய இசைக்கருவிகள் அங்கே அவரிடத்தில் இருந்தது. ஒவ்வொன்றாக ஏலம் விட்டார். ஏலம் விடப்பட்ட பொழுது எல்லா பொருட்களும் விற்று தீர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடைசியாக ஒரு பழைய வயலின் மாத்திரம் மிஞ்சி இருந்தது. ஏலம் எடுத்தவர்கள் எல்லாம் களைய ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அந்த வயது முதிர்ந்த பெரியவர் அந்த வயலினை சரி செய்து இந்த டியூனெல்லாம் பார்த்து அதை வாசிக்க தொடங்கினார். அதிலிருந்து ஒரு அருமையான நாதம் வெளியே வர ஆரம்பித்தது. எங்கிருந்து இந்த அருமையான சத்தம் வருகிறது என்று எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். மறுபடியுமாய் அந்த சத்தம் வருகின்ற பகுதியை நோக்கி அநேகர் ஓடி வந்தார்கள். அந்த இசை கருவியை எடுத்து வயது முதிர்ந்த பெரியவர் வாசிக்க வாசிக்க அருமையான நாதம் அந்த பழைய வயலினிலிருந்து வந்தது. இப்பொழுது சொன்னார், இந்த வயலின் விலையேறப்பெற்ற வயலின் பழமையாக போய்விட்டது என்று சொல்லி இதை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் இதுபோல ஒரு வயலின் இந்த உலகத்திலே கிடைப்பதே இல்லை என்று சொல்லி ஏலமிட ஆரம்பித்தார். 100, 200 என்று சொல்லி விட ஆரம்பித்த பொழுது அவனுடைய விலை அதிகரித்து கொண்டே சென்றது. பல லட்சங்களுக்கு அது ஏலம் போனது. இதே போலவே ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட பாத்திரமாய், ஒதுக்கப்பட்ட பாத்திரமாய், விலையில்லாதவர்களாக காணப்படலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விலையை நியமிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். விலையை தருகிற ஆண்டவராக இருக்கின்றார். தள்ளப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்கின்ற உங்களை ஆண்டவர் மறுரூபப்படுத்தி பயன்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.